அதை ஜூம் பண்ண நீங்க கூட அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தர்பீஸ் தானே கேள்விப்பட்டிருக்கோம். பீஸ் பீஸா வெட்டி அப்படி சாப்பிட்டு இருக்கோம்ல. பூசணி கீசணிங்கிறாங்க. பூசணின்னா சமையல் காய்கறி வெட்டி அப்படியே சாம்பார் இது மாதிரிலாம் அதான் கூட்டிக்கிட்டு வெயில் காலத்தில் நீர்ச்சத்து குறையும் போது நம்மளுக்கு அது நீர்ச்சத்து சமம் செய்யறதுக்காக இயற்கை கொடுக்கிற ஒரு மரம். சரி சரிங்க. ஆனா இப்ப சமீபத்துல இந்த தர்பூசணிங்கிற மேட்டரை வச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா? அது எதுவும் ஊசியெல்லாம் போட்டாங்களாப்பா. அந்த ஊசியை போட்ட பிறகு அதுல அங்கங்க அப்படியே அந்த கலரு மாறி போய் கெமிக்கலா ரசாயனம் தமிழ்ல அந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து கெமிக்கல் ப்ராடக்ட். ஐ திங்க் இந்த ஃபார்மர் இஸ் வெரி வெரி ஃபேக் அண்ட் புவர். அவங்களாம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு இதை வந்து ரொம்ப ஒஸ்டா பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியானதான் தான் எனக்கு டவுட் ஆகுது. அதனால கிட்ட போகிறதுக்கு பயம், சாப்பிட்றதுக்கு பயம். ஸோ இந்த விஷயம் இந்த மாதிரி தான். அதை நீங்களும் பார்த்துங்க. அது ஊசி வீசி போட்டிருக்குது, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சந்தேகம் அவருக்கு வரதுக்கு காரணம், இவங்களுக்கு இந்த சந்தேகம் வரதுக்கு காரணம் ஒரு நவீன விஞ்ஞானி, ஒரு அதிகாரி என்ன பண்ணாரு? யார்கிட்ட எதை வாங்கினாரோ தெரியல. விவசாயிகளுக்கு மண்ணை போடுறதுக்காக தர்பூசணியில வேலி போடுறாங்க. மிச்சமிட்ட